ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முப்படை டிஃபென்ஸ் அகாடமி. இப்போ நம்ம இந்த வீடியோல குரூப் பிக்கான பிஎஸ்ஆர் கொஸ்டின் வந்து நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே. 16 மற்றும் 56 மூன்றாவது விகித சமன் எக்ஸ் ஆக இருந்தால் எக்ஸின் மதிப்பு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது தேர்ட் ப்ரொபோர்ஷன் கேக்குறாங்க. தேர்ட் ப்ரொபோர்ஷனுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தா சி ஈக்குவல் டு பி ஸ்கொயர் பை ஏ. ஓகேங்களா? இல்ல ஏவும் பி எதுன்னு பார்த்தா ஏ வந்து பார்த்தா இது எடுத்துக்கணும், பி வந்து பார்த்தா 56. ஓகேங்களா? இப்போ பி வந்து பார்த்தா இப்போ 56 இன்ட்டு 56 டிவைடட் பை வந்து பார்த்தா 16. ஓகேங்களா? இப்போ நம்ம 2 டேபிள கேன்சல் பண்ணுவோம். ஓகேங்களா? 2 8 16, 2 4 மிச்சம் 1 2 8 16. ஓகேங்களா? 2 4 8, 2 2 2 2 4 8. ஓகேங்களா? 2 4 2 14. ஓகே. இப்போ 2 2 இப்போ 2 28. அப்போ 28 இன்ட்டு 7. ஓகேங்களா? 8 56க்கு 6 மிச்சம் 5. 7 14 14 19. ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு தேர்ட் ப்ரொபோர்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா 196. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு எந்த ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் பண்ணுவோம். ஓகே, ரெண்டாவது கொஸ்டின் பார்ப்போம். ஒரு எண்ணை 100% அதிகரிக்கும் போது அது 2820 கொடுக்கும் எனில் அந்த எண் யாது சொல்லிட்டு அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு எண் சொல்றாங்க. அதாவது இப்போ ஒரு எண்ணை வந்து பார்த்தா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இந்த ஒரு எண்ணை வந்து பார்த்தா 100% அதிகரிக்கும் போது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 100% பார்த்தா இன்க்ரீஸ் பண்ணும்போது பார்த்தா இப்போ 100% பார்த்தா இன்க்ரீஸ் ஆகும். 100% இன்க்ரீஸ் ஆகும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தா 2820 மாறுதுன்னு சொல்றாங்க. அப்போ 2820. ஓகேங்களா? இதுல என்ன கொஸ்டின் கேக்குறான்னு பார்த்தா அந்த எண் யாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸ் தான் ஒரு எண்ணுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஓகேங்களா? இப்போ பர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தெரியும், ஒரு எண் எப்பவுமே ஸ்டார்டிங் பார்த்து எப்படி கன்சிடர் பண்ணுவாங்க, 100% தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்போ இது படி பார்த்தது என்னன்னா ஆல்ரெடி 100% இருக்கு. இந்த 100% ஒன்னொரு 100% சேர்ந்த அப்புறமா தான் பார்த்தா 2820 தான் மாறுது. அப்போ டோட்டலா இதனுடைய வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தா 200% தான் இதனுடைய வேல்யூ. ஓகேங்களா? அப்போ 200% பார்த்தா 2820 அப்படின்னா என்ன நம்மளுக்கு கேக்குறோம், அந்த எண் அதுன்னு தான் கேக்குறோம். அந்த எண்ணை நம்ம என்ன எடுத்துக்கிறோம், 100% எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அப்போ 100% பார்த்தா நம்மளுக்கு எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிச்சா நம்மளுக்கு இந்த கொஸ்டின் ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேங்களா? சரி, ஓகே. கிராஸ் மல்டிப்ளை பண்ணாங்களா, பண்ணலாமா? ஓகே. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2820 இன்ட்டு 100 டிவைடட் பை 200. ஓகேங்களா? 0 கேன்சல் ஆயிடும். இப்போ 2 2 2 4 8. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு பார்த்தோம்னா 1410. ஓகேங்களா? இதான் நமக்கு ஆன்சர். இப்போ எந்த ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் பண்ணுவோம். ஓகே, மூணாவது கொஸ்டின் பார்ப்போம். 5 ஆண்டுகளில் 4% தனி வட்டியில் 2400 தொகை கிடைக்கிறது எனில் அதன் அசலை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்தா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டாபிக் வந்து கொடுத்துறாங்க. ஓகே, இது நம்ம வந்து பார்த்தா ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணலாமா பர்சனல் மெத்தட் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்துக்கிறாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஓகே, 5 ஆண்டுகள் ஆண்டுக்கு 4% தனி வட்டியில் 2400 தொகை கிடைத்திருக்குன்னு சொல்றாங்க. அதாவது பார்த்தா அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது இல்லாம என்னென்ன கொடுத்தாங்க பார்த்தா நம்மளுக்கு இயர் கொடுத்துறாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துறாங்க. நம்மளுக்கு என்ன கேட்கறாங்க, பி வந்து வேணா கேட்கறாங்க. இப்போ அமௌண்ட் இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் அமௌண்ட் என்ன, பிரின்சிபலையும் எஸ்ஐ வந்து பார்த்தா நம்ம ஆட் பண்ணி நம்மளுக்கு அமௌண்ட் கிடைச்சிடும். ஓகேங்களா? அதாவது பிரின்சிபல் பிளஸ் எஸ்ஐ. ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம பிரின்சிபல் வந்து பார்த்தா எப்போ நம்ம எப்படி எடுத்துப்போம், ஸ்டார்டிங் ஒரு அமௌண்ட் நம்ம எப்படி எடுத்துப்போம், 100% தான் எடுத்துப்போம். ஓகேங்களா? ஓகே, இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இதனுடைய வந்து பார்த்தா பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தா 4% பார்த்தா சொல்லிடுறாங்கன்னா அப்போ 5 இயர்ஸ் எவ்வளவு ஆகும், 20% ஆகும். ஓகேங்களா? அதாவது எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு எப்படி சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா RT% அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டையும் இயரையும் வந்து பார்த்தா நம்ம மல்டிபிள் பண்ணா நம்மளுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட வந்து பார்த்தா டோட்டலா வந்து பார்த்தா இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிடும். ஓகேங்களா? இப்போ 5 × 4 அதாவது இதுல வந்து பார்த்தா 20% பார்த்தா கிடைச்சிடும். ஓகேங்களா? சிம்பிள், அதாவது ஒரு வருஷத்துக்கு 4%, அது வந்து 5 வருஷத்துக்கு டோட்டல் எத்தனை பர்சன்டேஜ் ஆகும் பார்த்தா 20% இப்பதான் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? அப்போ இதெல்லாம் பார்த்தா அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு பார்த்தா 120% அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தா 2400 தொகை கொடுத்துருக்காங்க. அதாவது 120% வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 2400 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு என்ன கேட்கறாங்க அப்படின்னு பார்த்தா பி, அதாவது பிரின்சிபல் வந்து பார்த்தா கேட்கறாங்க. பிரின்சிபல் நம்ம எவ்வளவு எடுத்துருக்கோம், ஆல்ரெடி 100% சொல்லிட்டு. அப்போ இதுல 100% பார்த்தா நம்ம கண்டுபிடிச்சுன்னா நம்மளுக்கான பார்த்தா ஆன்சர் நம்மளுக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணாங்களா? ஓகே, இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2400 இன்ட்டு 100 டிவைடட் பை 120. ஓகேங்களா? ஒரு 0 கேன்சல் ஆகும். 12 12 12 24. அப்போ 20. அப்போ 20 இன்ட்டு
100 நம்மளுக்கு என்ன ஆகும்னு பார்த்தா 2000, அதாவது எக்ஸ் எக்ஸ் 2000, அதாவது இப்போ எக்ஸ்னா நம்ம என்ன பிரின்சிபல். இப்போ நம்ம பிரின்சிபல் எவ்வளவு கிடைச்சிருக்கு 2000. இது எந்த ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தா ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन மூவ் பண்ணும். 4th क्वेश्चन பார்ப்போம். பின்வரும் எண்களில் எது 54571451 ஐ வகுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதாவது இங்க என்ன கேட்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே இப்போ 4 ஆப்ஷன் கொடுத்துறாங்க. இந்த 4 ஆப்ஷன்ல எந்த எண்ணை இதை பார்த்தா ஃபுல்லா வகுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. முழுமையா வகுப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எந்த எண்ணால வகுப்படும் சொல்லிட்டு. ஓகேங்களா? இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா டிவிசிபிள் ரூல் வச்சு நம்ம ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? பாத்துலாமா? ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வச்சு போவோம். ஆப்ஷன் ஏ, அதாவது 6. 6க்கு டிவிசிபிள் ரூல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு எண்ணு வந்து பாத்தீங்கன்னா 2ஆலையும் 3ஆலையும் வகுப்பட்டுச்சுன்னா அது வந்து பார்த்தா 6ஆல வகுப்படும். இதுதான் 6ஓட டிவிசிபிள் ரூல். ஓகேங்களா? இப்போ 2க்கு என்ன அப்படின்னு பார்த்தா கண்டிஷன் பார்த்தா லாஸ்ட் டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பரா இருக்கணும். ஓகேங்களா? அதாவது இரட்டைப்படை எண்ணா இருக்கணும். அப்படி இல்லைன்னா 0ல முடியணும். ஓகேங்களா? லாஸ்ட் டிஜிட் அதாவது பார்த்தீங்கன்னா இது. ஓகேங்களா? இப்போ இது வந்து பார்த்தா 2ஆல வகுப்படணும்னா இந்த எண்ணு வகுப்படாது. ஏன்னா நம்ம என்ன ரூல் சொல்லியிருக்கிறோம், ஈவன் நம்பரா இருக்கணும், அப்படி இல்லைன்னா 0வா இருக்கணும். ஓகே, இது வந்து பார்த்தா இந்த நம்பர் 2ஆல வகுப்படாதுன்னா கன்ஃபார்மா 6ஆலே வகுப்படாது. ஓகே, அதனால பார்த்தா ஆப்ஷன் ஏ 6 வந்து பார்த்தா வராது. ஓகேங்களா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பி பார்ப்போம். இப்போ 5 வந்து பார்த்தா என்ன டிவிசிபிள் ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எண்ணு வந்து பார்த்தா லாஸ்ட் டிஜிட் வந்து பார்த்தா 5ஆல முடியணும், அப்படி இல்லைன்னா 0வால முடியணும். ஓகேங்களா? இப்போ இந்த நம்பர் பொறுத்த வரைக்கும் நம்ம 1ஆல தான் முடியுது. ஸோ அதனால பார்த்தா ஆப்ஷன் பியும் வராது. ஓகேங்களா? இப்போ ஆப்ஷன் சி. ஓகேங்களா? இப்போ 10ஓட டிவிசிபிள் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தா லாஸ்ட் டிஜிட் வந்து பார்த்தா 0வால முடியணும். இது மட்டும் கண்டிஷன். ஓகேங்களா? இப்போ இந்த எண் பார்த்தா 1ஆல தான் முடிஞ்சிருக்கு. அதனால பார்த்தா ஆப்ஷன் சியும் வராது. ஓகேங்களா? இப்போ மிச்சம் வந்து பார்த்தா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு, ஆப்ஷன் டி. அப்போ கன்ஃபார்மா இதுதான் ஒரு ஆன்சர். ஓகேங்களா? ஆனா இப்போ இது ஆன்சர் வந்து கரெக்டா இருக்கு, நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ 3ஓட டிவிசிபிள் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதோட வேல்யூ வந்து பார்த்தா ஆட் பண்ணிட்டு அது 3ஆல் டிவிசிபிள் ஆச்சுன்னா அது கன்ஃபார்ம் 3ஆல் வகுப்படும். ஓகேங்களா? பாத்துடலாமா? இப்போ 5 4 இருக்கு. இப்போ 5 4 கூட்டினா 9, 9 5 கூட்டினா 14, 14 5 கூட்டினா 21, 21 22, 22 4 கூட்டினா 26, 26 1 27, 25 32, அப்போ 33 டோட்டலா. இது ஆட் பண்ணா 33 வருது. இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், அதோட சம் வந்து பார்த்தா 3ஆல் டிவைட் ஆச்சுன்னா நம்மளுக்கு அது வந்து பார்த்தா டிவிசிபிள் 3ஆல் வகுப்படும் சொல்லிட்டு அர்த்தம். அப்போ இது 3ஆல் வகுப்படுமானா ஆமா வகுப்படும். ஓகேங்களா? சோ அதனால வந்து பார்த்தா இந்த எண் பார்த்தா 3ஆல் வகுப்படும். ஓகேங்களா? இப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தா ஆப்ஷன் டி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन மூவ் பண்ணுவோம். ஓகே, 5th क्वेश्चन பார்ப்போம். ஓகேங்களா? ரூட் ஆஃப் 169 பிளஸ் 0.0144 மைனஸ் ரூட் ஆஃப் 5.76 இன் மதிப்பு டேஷ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஓகேங்களா? இப்போ இது பார்த்தா ஸ்கொயர் வேல்யூஸ் தெரிஞ்சா நம்ம இந்த क्वेश्चन பார்த்தா ஈஸியா சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ ரூட் ஆஃப் 169 இதோட ஸ்கொயர் வேல்யூ என்னன்னு பார்த்தா 13. ஓகேங்களா? இப்போ 0.0144. ஓகேங்களா? இது வந்து பார்த்தா நம்ம 144 முடியல கன்ஃபார்மா நம்மளுக்கு 12 வரும் தெரியும். ஏன்னா 12 ஸ்கொயர் ரூட் வந்து பார்த்தா இப்போ 12 வந்து பார்த்தா ஸ்கொயர் பண்ண நம்மளுக்கு 144 நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ ஸ்கொயர் ரூட்ல இருந்து பார்த்தா 4 டிஜிட் தள்ளி புள்ளி வந்துச்சுன்னா கன்ஃபார்மா ஸ்கொயர்ல வந்து பார்த்தா 2 டிஜிட் தள்ளி புள்ளி வந்து இருக்கும். ஓகேங்களா? இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? இப்போ ரூட் ஆஃப் 5.76. ஓகேங்களா? இதனுடைய வேல்யூன்னு பார்த்தா 5.76 அப்படின்னு பார்த்தா இது இதனுடைய ஸ்கொயர் பார்த்தா 24 வந்து பார்த்தா ஸ்கொயர் வேல்யூ. ஓகேங்களா? இப்போ ஸ்கொயர் ரூட்ல 2 டிஜிட் தள்ளி புள்ளி வந்துச்சுன்னா கன்ஃபார்மா ஸ்கொயர் ரூட் வந்து 1 டிஜிட் தள்ளி புள்ளி வந்திருக்கும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். இப்போ இதுக்கு நம்ம ஒன்னு வந்து பார்த்தா வேல்யூ கண்டுபிடிச்சோம். 13, 0.12, 2.4 சொல்லிட்டு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? இப்போ ஆட் பண்ணுவோம். இப்போ 13 வந்து இங்க பிளஸ் கொடுத்தோம். அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம். 13 பிளஸ் 0.12 நம்மளுக்கு என்ன வரும் பார்த்தா 13.12 சொல்லிட்டு ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேங்களா? இப்போ 2.4 இருக்குல்ல, இப்போ 2.4 பார்த்தா இங்க என்ன சொல்லிங்க மைனஸ் சொல்லிக்கிறாங்க. அப்போ நம்ம இங்க மைனஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ இங்க எதுவும் இல்லை, 0 எடுத்துப்போம். 2 0 போச்சுன்னா 0. ஓகேங்களா? இப்போ 11 பார்த்தா இப்போ 7 வரும். இங்க 2 போச்சு அப்போ 0 வந்துடும். இங்க 1 அப்போ 10.72 தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? எந்த ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தா ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन மூவ் பண்ணுவோம். 6வது क्वेश्चन பார்ப்போம். 0.006 மற்றும் 15.4 எண்கள் எல்சிஎம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஓகேங்களா? ஓகே, இதுலன்னு பார்த்தா இப்போ இதுல நம்மளுக்கு டெசிமல்ஸ்ல இருக்கு. ஓகேங்களா? டெசிமல் இருக்கப்போ எல்சிஎம்மா இல்ல எக்ஸ்எம்மா கண்டுபிடிப்போ கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம இது என்ன பண்ணா ஒரு முழு எண்ணா மாத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இப்போ 0.006. ஓகேங்களா? இப்போ இது முழு எண்ணா மாத்திரம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா இது 1000ஆல மல்டிபிள் பண்ணணும். ஓகேங்களா?
1000 எப்படி கண்டுபிடிச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஈஸியா ஞாபகம் வச்சுன்னா, இப்போ ஒரு புள்ளி இருக்குன்னா இதுக்கப்புறம் எத்தனை வேல்யூ இருக்கு 1 2 3 ஓகேங்களா, அத்தனை வேல்யூ இருக்குன்னா அப்போ அத்தனை 0 ஆட் பண்ணின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஓகேங்களா. ஈஸியா ஞாபகம் வச்சுன்னா இப்போ ஆட் பண்ணா ஒரு நம்மளுக்கு 6 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் நம்பர் பார்ப்போம் 15.4 ஓகேங்களா. 15.4 வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாம் மல்டிபிள் பண்ணி பார்த்தீங்கன்னா 1000 மல்டிபிள் பண்ணணும் ஓகேங்களா. இப்போ இது ஃபர்ஸ்ட் ரூல் என்ன பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு நம்பர் வந்து பாத்தீங்கன்னா கன்வெர்ட் பண்றப்ப நீங்க 1000 மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு எண்ணதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் மல்டிபிள் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பார்த்தா 100 மல்டிபிள் பண்ண எல்லாமே 100 மல்டிபிள் பண்ணணும். 1000 எல்லாமே 1000 தான் மல்டிபிள் பண்ணணும். ஒரு நம்பரையும் ஒரு விதமா சேஞ்ச் பண்ணக்கூடாது ஓகேங்களா. ஓகே இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இப்போ 15.4 இப்போ வந்து ஆட் பண்ணா நம்மளுக்கு இப்போ ஒரு சாந்தல் புள்ளி நம்மளுக்கு என்ன பண்ணும், இது வந்து கேன்சல் ஆயிடும். அப்போ 6 15,400 இதனுடைய வேல்யூ ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணனா இந்த நம்பருக்கு வந்து பார்த்தா நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு வரக்கூடிய ஆன்சர் 1000 டிவைட் பண்ணா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும் ஓகேங்களா. இப்போ எல்சிஎம் கண்டுபிடிக்கலாமா. ஓகே இப்போ 6 15,400 ஓகேங்களா. இப்போ ரெண்டாவது பார்த்தா 2 3 6 2 14 2 14 0 0 ஓகேங்களா. இதுக்கப்புறம் பார்த்தா காமன் ஃபேக்டர் கிடையாது, அதனால நம்ம டைரக்டா வந்து மல்டிபிள் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. 7700 இன்ட்டு 3 ஓகேங்களா. 0 0 7 21 பண்ணு மிச்சம் 2 7 21 23 ஓகேங்களா. இப்போ ரெண்டாவது மல்டிபிள் பண்ண ஆகும், இங்க இருக்க மல்டிபிள் பண்ணலாம்ல. ஓகே 0 0 2 2 3 2 6 2 அப்போ 46,200 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு ஓகேங்களா. இப்போ என்ன சொன்னேன், இப்போ இது வரக்கூடிய வேல்யூ நம்ம 1000 டிவைட் பண்ணா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிருன்னு சொன்னேன் ஓகேங்களா. இப்போ டிவைட் பண்ணலாமா 1000 ஓகேங்களா. அதாவது இங்க எதால மல்டிபிள் பண்ணணுமோ அதால டிவைட் பண்ணணும், அவ்வளவுதான் கான்செப்ட் ஓகேங்களா. இப்போ 2 0 பார்த்தா 2 0 கேன்சல் ஆயிடும். இப்போ ஒரு 0 தான் ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சு அவ்வளவுதான். இப்போ ஆன்சர் என்னன்னு பார்த்தா 46.2 தான் நமக்கு ஆன்சர் ஓகேங்களா. ஆப்ஷன் எங்க இருக்குன்னு பார்த்தா ஆப்ஷன் பில வந்து பார்த்தா இதுக்கான ஆன்சர் இருக்கு ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் பண்ணும். 7th கொஸ்டின் பார்ப்போம். பின்வரும் தரவின் இடைநிலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இடைநிலை ஒண்ணு இல்ல, அதாவது மீடியன் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா இடையில இருக்கிறதா இடைநிலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஓகேங்களா. இப்போ 1 2 3 4 5 ஓகேங்களா. இப்போ இது இடையில இருக்குது பார்த்தா டோட்டலா 5 நம்பர்ஸ் இருக்கு. இது தான் சண்டை பார்த்தா 3 ஓகேங்களா. இதுதான் 3 தான் இருக்கு. அதனால இதனுடைய இடைநிலை அப்படின்னு பார்த்தா 3 ஓகேங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் ரூல் எப்படி என்ன அப்படின்னு பார்த்தா இந்த கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் இடைநிலை அப்படின்னு கேட்டானா ஏறு வரிசையில இல்ல இறங்கு வரிசையில ஃபர்ஸ்ட் எழுதணும் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் இப்போ எழுதிடலாமா. ஃபர்ஸ்ட் இப்போ இதுல சின்ன வேல்யூ எதுன்னு பார்த்தோம்னா 17, ஏறு வரிசையில சின்ன வேல்யூ தான் நம்ம எழுதுவோம் 17 ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா 20 ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா 21 ஓகேங்களா. அது சின்ன வேல்யூக்கு பார்த்தா 27 ஓகேங்களா. 27க்கு அப்புறமா எது இருக்குன்னு பார்த்தா 35 ஓகேங்களா. 35க்கு அப்புறமா எது இருக்குன்னு பார்த்தா 41 ஓகேங்களா. 41க்கு அப்புறம் பார்த்தா 42, 42க்கு அப்புறமா அது பார்த்தா 49 ஓகேங்களா. 49க்கு அப்புறமா எது இருக்கு அப்படின்னு பார்த்தா 68 எதுக்கு அப்புறம் பார்த்தா 76 ஓகேங்களா. 76 பார்த்தா 95 ஓகேங்களா. டோட்டலா வந்து பார்த்தா நம்ம ஏறு வரிசையில எழுதிட்டோம் ஓகேங்களா. இப்போ டோட்டலா இதுல எத்தனை நம்பர் இருக்குன்னு பார்க்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 இருக்கு. இப்போ 11 இருக்குன்னா இப்போ சென்டர் வேல்யூ என்ன போகும், இப்போ இந்த பக்கம் 5 போயிடும் அந்த பக்கம் 5 போயிடும் ஓகேங்களா. அப்படி ஒன்றும் இல்லைன்னு பார்த்தா நீங்க லாஸ்ட் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க, இந்த பக்கம் ஒன்று கேன்சல் பண்ணிட்டாங்க, இது கேன்சல் பண்ணிட்டாங்க, இதுக்கு 21 இது 68 போயிடுச்சு, 27 49 போயிடுச்சு, 35 42 போயிடுச்சு. இப்போ பெண்டிங் எது இருக்கு, ஒரே ஒரு நம்பர் மட்டும் இருக்கு ஓகே 41. அப்போ இது நம்மளோட இடைநிலை, இந்த கொஸ்டின் இடைநிலை எதுன்னு பார்த்தா 41. எந்த ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தா ஆப்ஷன் டி ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் பண்ணோம். 8th கொஸ்டினை பார்ப்போம். வருண் ஒரு டசன் அழிப்பான்களை 150 என்ற விலையில் வாங்கினார். அவற்றை ஒவ்வொன்றும் ரூபாய் 18க்கு விற்றார் எனில் அவரது லாப சதவீதம் என்ன அப்படின்னு கேட்கறாங்க ஓகேங்களா. ஓகே ஒரு டசன் அழிப்பான்கள் சொன்னோம், அதாவது ஒரு டசன் எரேசரை 150 ரூபாய்க்கு வாங்குறாங்க. அதாவது ஒரு டசன் எவ்வளவு நமக்கு தெரியும் 12 ஓகேங்களா. ஒரு டசனா 12 ஓகேங்களா. 12 எரேசர் பார்த்தா 150க்கு வாங்குறாங்க ஓகேங்களா. 150க்கு வாங்கி ஒவ்வொரு எரேசரையும் 18 ரூபாய்க்கு விற்கிறாங்க ஓகேங்களா. இப்போ ஒவ்வொரு எரேசரையும் 18 விற்கிறாங்கன்னா இப்போ ஒரு எரேசர் வந்து பார்த்தா 18 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா அப்போ 12 எரேசர் எவ்வளவு ரூபாய்க்கு வித்துருப்பாங்க, மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு வந்துருமா ஓகேங்களா. ஓகே 12 × 18 ஓகேங்களா. 8 2 16 6 மிச்சம் 1 8 8 9 2 2 1 1 ஓகேங்களா. டோட்டல் பார்த்தா நம்மளுக்கு 216 ரூபாய்க்கு வந்து பார்த்தா அவங்க வித்துறாங்க. அதாவது 12 எரேசர் 150க்கு வாங்கியிருக்கிறாங்க ஓகேங்களா. அதே எரேசர் பார்த்தா
12 எரேசர் வந்து பார்த்தா விற்கிறப்ப வந்து பார்த்தா 216 ரூபாய்க்கு வித்துறாங்க. ஓகேங்களா? அப்ப இது நம்மளுக்கு கன்ஃபார்மா தான் லாபம் நம்மளுக்கு தெரியுது. இப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தா இப்போ ஃபார்முலா இருக்கு. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து பார்த்தா என்னன்னு தெரியும் நம்மளுக்கு. ப்ராஃபிட் டிவைட் பை சிபி இன்ட்டு வந்து பார்த்தா 100 அது நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? இதுல ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பார்த்தா செல்லிங் பிரைஸ்ல இருந்து பார்த்தா இது வந்து பார்த்தா செல்லிங் பிரைஸ், இது வந்து பார்த்தா காஸ்ட் பிரைஸ். ஓகேங்களா? செல்லிங் பிரைஸ் வந்து காஸ்ட் பிரைஸ் மைனஸ் பண்ணா நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிடும். ஓகேங்களா? இப்போ செல்லிங் பிரைஸ் 216. ஓகேங்களா? காஸ்ட் பிரைஸ் 150. இப்போ வந்து பார்த்தா எவ்வளோன்னு பார்த்தோன்னா ப்ராஃபிட் 66 rupees. ஓகேங்களா? இப்போ சிபி எவ்வளோன்னு பார்த்தா 150. ஓகேங்களா? இப்போ இது பார்த்தா 100. இப்போ நம்ம கேன்சல் பண்ணா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். 0 0 கேன்சல் ஆகிடும். 5 5 5 2 10. ஓகேங்களா? 3 2 பார்த்தா 20. அப்போ 22 × 2 வந்து பார்த்தா 44 அப்படிதான் நம்மளுக்கு லாபம் தருது. ஓகேங்களா? 44 எந்த ஆப்ஷன் பார்த்தா ஆப்ஷன் டி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். 9th கொஸ்டின். ஒரு பொருள் 15% தள்ளுபடிக்கு பிறகு 3400க்கு விற்கப்படுகிறது எனில் குறிக்கப்பட்ட விலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஓகேங்களா? ஓகே, இது வந்து பார்த்தா நம்ம பர்சனல் மெத்தட்ல சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ ஒரு பார்த்தா இப்போ 100% சொல்லிட்டு ஒண்ணு இருக்குன்னா, ஓகேங்களா, லாபம் அப்படின்னு பார்த்தா நம்ம இங்க இருந்து நம்ம பிளஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? பிளஸ் பண்ணுவோம் லாபம்னா. இதே வந்து பார்த்தா டிஸ்கவுண்டோ இல்ல பார்த்தா லாஸ் வந்து பார்த்தா நம்ம இதுல இருந்து மைனஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த கான்செப்ட் தெரிஞ்சாலே போதும். ஓகேங்களா? ஓகே, இதுல என்ன சொல்றேன்னா 15% தள்ளுபடி சொல்றாங்க. ஓகேங்களா? 15% தள்ளுபடி டிஸ்கவுண்ட் கொடுத்துறாங்கன்னு பார்த்தா 3400 ரூபாய் உங்களுக்கு பார்த்தா வித்துருக்குறாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? 9th கொஸ்டினை பார்ப்போம். ஒரு பொருள் 15% தள்ளுபடிக்கு பிறகு 3400க்கு விற்கப்படுகிறது எனில் குறிக்கப்பட்ட விலை என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? மார்க்கெட் பிரைஸ் கேக்குறாங்க. இதை நம்ம பர்சன்ட் மெத்தட்ல சால்வ் பண்ணுவோம். எப்படின்னு பார்த்தா இப்போ ஒரு பொருள் பார்த்தா 100% நம்ம எப்பவுமே எடுத்துப்போம். அதாவது லாபம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இந்த 100% பார்த்தா பிளஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இதே வந்து பார்த்தா டிஸ்கவுண்ட் லாஸ் பார்த்தா இந்த 100ல இருந்து மைனஸ் பண்ணுவோம். இந்த சின்ன கான்செப்ட் தெரிஞ்சா போதும் நம்ம இந்த கொஸ்டின் ஈஸியா சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ 15% தள்ளுபடி சொல்றாங்க. அப்ப என்ன பண்ண நம்ம இந்த 100ல இருந்து மைனஸ் பண்ணணும். அதாவது 100ல இருந்து மைனஸ் பண்ணா நம்ம எவ்வளவு மைனஸ் ஆகும்? அப்போ 85% வந்து பார்த்தா நம்ம கிடைச்சிரும். ஓகே, 85% வேல்யூ தான் என்னன்னு பார்த்தா 3400 சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்மளுக்கு என்ன கேட்கறாங்க அப்படின்னு பார்த்தா குறிக்கப்பட்ட விலை, அதாவது பார்த்தா மார்க்கெட் பிரைஸ் கேட்கறாங்க. இப்போ இங்க இருந்து மைனஸ் ஆச்சு, அப்ப இதானே மார்க்கெட் பிரைஸா இருக்கும். ஓகேங்களா? அப்ப என்னன்னு பார்த்தா 100% வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஓகே, கிராஸ் மல்டிப்ளை பண்ணாங்களா? ஓகே ஓகே, நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிப்போம். ஓகேங்களா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 3400 × 100 டிவைடட் பை பார்த்தா 85. 5 டேபிள் வந்து பார்த்தா கேன்சல் பண்ணும். ஓகேங்களா? 5 5 5 35 5 2 10 பார்த்தா 0 17 12 34. ஓகேங்களா? 200 × பார்த்தா 20 என்ன நம்ம பார்த்தா 4000 சொல்லிட்டு நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேங்களா? எந்த ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 10th கொஸ்டின் பார்ப்போம். 20%, 25% மற்றும் 15% தொடர்ச்சியான தள்ளுபடிகளுக்கான சமமான ஒற்றை தள்ளுபடியை கண்டறியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஓகேங்களா? இது ஃபார்முலா என்னன்னு பார்த்தா ஒரு சின்ன ஃபார்முலா இருக்கு. இது மட்டும் தெரிஞ்சா இந்த கொஸ்டின் ஈஸியா சால்வ் பண்ணலாம். என்ன ஃபார்முலான்னு பார்த்தா x + y - x × y டிவைடட் பை பார்த்தா 100. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்தா x y பார்த்தா இது எடுத்துப்போம். இது வந்து பார்த்தா இது x ஆ எடுத்துப்போம், இது y ஆ எடுத்துப்போம். ஓகேங்களா? ஓகே, x ன்னு பார்த்தா 20 + 25 minus 20 × 25 டிவைடட் பை பார்த்தா 100. ஓகேங்களா? 25 அப்படி கேன்சல் 25 25 4 100. இப்போ 4 5 20. ஓகேங்களா? இப்போ 20 25 கூட 45. ஓகேங்களா? 45 மைனஸ் பார்த்தா 5 1 5. ஓகேங்களா? இப்போ 45 இருந்து 5 கழிச்சு நமக்கு என்ன வரும்? 40 கிடைச்சிடும். ஓகேங்களா? ஓகே, இப்போ இது ரெண்டுத்தும் பார்த்தா நம்ம என்ன கிடைச்சிச்சு? 40 சொல்லிட்டு கிடைச்சிச்சு. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தா இது. இப்போ இந்த 40 நம்ம கண்டுபிடிச்ச இது வந்து பார்த்தா நம்ம எக்ஸா எடுத்துக்கணும், y வந்து பார்த்தா நம்ம இது எடுத்துக்கணும். ஓகேங்களா? y வந்து பார்த்தா 15% சொல்லிட்டு. ஓகே, அதே ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா? ஓகே, இப்போ 40 + 15 minus 40 × 15 டிவைடட் பை பார்த்தா 100. ஓகேங்களா? 0 க்கு 0 கேன்சல் ஆயிடும். 5 2 10 5 3 5 2 1 2 2 2 4. ஓகேங்களா? இப்போ 40 15 கூட்டினா 55 மைனஸ் 3 2 கூட்டினா 3 2 பெருக்குனா வந்து பார்த்தா 6. ஓகேங்களா? 55 6% நம்மளுக்கு என்ன வந்து பார்த்தா 49. அப்போ இது நம்மளுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தா 49%. எந்த ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தா ஆப்ஷன் பி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 11th கொஸ்டின் பார்ப்போம். 5 சென்டிமீட்டர் ஆரமும் 20 சென்டிமீட்டர் உயரமும் கொண்ட ஒரு உருளையின் கன அளவை காண்க. ஓகேங்களா? உருளையின் கன அளவுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா
பை ஆர் ஸ்கொயர் ஹெச் ஓகேங்களா. இப்போ பை வந்து பார்த்தா நம்ம என்ன எடுத்தணும் 22/7 சொல்லிட்டு எடுத்தணும் ஓகேங்களா. ஆர் வந்து என்ன கொடுத்துறான்னு பார்த்தோம்னா 5 சென்டிமீட்டர் தான். அப்போ 5 × 5 ஓகேங்களா. ஹெச் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 21 ஓகேங்களா. இப்போ 7 7 7 7 21 இப்போ 5 25 25 75 ஓகேங்களா. 75 × 22 ஓகேங்களா. 5 2 10 மிச்சம் 1 7 14 15 ஓகேங்களா. 5 2 10 மிச்சம் 1 5 இப்படியே வந்துடும் ஓகேங்களா. 5 6 அப்போ 1650 ஓகேங்களா. இது நம்ம ஆன்சர். இப்போ 1650 எந்த ஆப்ஷன்? ஆப்ஷன் பி ஓகேங்களா. 1650 சென்டிமீட்டர் கியூப் ஓகேங்களா. ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 12th கொஸ்டின் பார்ப்போம். முதல் 170 இரட்டைப்படை எண்களின் சராசரி காண்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா என் ஈவன் நம்பர்ஸோட ஆவரேஜ் கேட்கறாங்க. இதுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா n+1 ஓகேங்களா. இதுதான் நம்மளோட ஃபார்முலா. இப்போ இரட்டைப்படை எண்கள் பார்த்தா சராசரிக்கு ஃபார்முலான்னு பார்த்தா n+1. இப்போ என்னன்னா இங்க என்னன்னு பார்த்தா 170 சொல்லிட்டு எடுத்துக்கணும் ஓகேங்களா. 170 + 1 ஓகேங்களா. அப்போ 171 தான் இதோட ஆன்சர். எந்த ஆப்ஷன் பார்த்தோம்னா ஆப்ஷன் பி ஓகேங்களா. இதே வந்து பார்த்தா ஆட் நம்பர்ஸ்க்கு ஓகேங்களா. ஆட் நம்பர்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு n மட்டும் வரும் ஓகேங்களா. இதே n நேச்சுரல் நம்பர்ஸ் ஓகேங்களா. n நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா n+1/2 அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஓகேங்களா. ஓகே இதே வந்து பார்த்தோம்னா n ஃபர்ஸ்ட் n பார்த்தா ஸ்கொயர் வேல்யூஸ் அப்பதான் ஸ்கொயர் நம்பர்ஸ் அப்படின்னு வந்துச்சுன்னு பார்த்தோம்னா n × n+1 2n + 1/6 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் ஓகேங்களா. ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 12th கொஸ்டின் பார்ப்போம். முதல் 170 இரட்டைப்படை எண்களின் சராசரி காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க ஓகேங்களா. இதுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தோம்னா n+1 ஓகேங்களா. இதுதான் இதோட ஃபார்முலா ஓகேங்களா. ஓகே இப்போ என்னன்னா இங்க எவ்வளவு இருக்கு 170 இருக்கு. அப்போ 170 + 1 பார்த்தா 171 ஓகேங்களா. ஆன்சர் என்ன பார்த்தா ஆப்ஷன் பி ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் பண்ணலாம். 13th கொஸ்டின் பார்ப்போம். ரூபாய் 75,400 பங்குகள் ஏ பி மற்றும் சி இடையே பிரிக்கப்பட்டன. அதாவது ஏயின் பங்கின் 3 மடங்கு ஈக்குவல் டு பியின் பங்கின் 9 மடங்கு ஈக்குவல் டு சியின் பங்கின் 4 மடங்கு எனில் ஏயின் பங்கை கண்டறியும் சொல்லிட்டு கேட்கறாங்க ஓகேங்களா. அதாவது ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் இருக்கு 3 பேருக்கு பிரிச்சு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அது ஏவோட பங்கு மட்டும் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க ஓகேங்களா. எப்படி சால்வ் பண்ணலாம் பார்க்கலாமா. ஓகே ஃபர்ஸ்ட் ஏயின் பங்கு என்ன சொல்றான்னு பார்த்தா 3 மடங்கு அதாவது 3a சொல்றாங்க ஓகேங்களா. 3a ஈக்குவல் டு என்னன்னு பண்ணா பிக்கு வந்து பார்த்தா 9 அப்போ 9b ஓகேங்களா. ஓகே 9b. இப்போ வந்து சிக்கு வந்து பார்த்தா என்ன சொல்ல போனா சிக்கு 4 அப்போ 4cன்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகேங்களா. இப்போ இது மூணுத்துக்கு பார்த்தா நம்மளுக்கு ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஏபிசியோட தனித்தனி ரேஷியோ கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. இப்போ a:b:c ஓகேங்களா. இப்போ ஏவோட ரேஷியோ மட்டும் கண்டுபிடின்னு பார்த்தா இதோட வேல்யூ வந்து நீங்க எடுத்துக்காதீங்க ஓகேங்களா. இதனுடைய வேல்யூ இதோட மல்டிபிள் பண்ணுங்க ஓகேங்களா. இப்போ 9 பார்த்தா 36 ஓகேங்களா. ஓகே இப்போ பியோட ரேஷியோ எடுத்துக்கணும் அப்படின்னு எப்படி கண்டுபிடின்னு பார்த்தா பியோட வேல்யூ விட்டுருங்க ஏவும் சியோட மல்டிபிள் பண்ணுங்க ஓகேங்களா. அப்போ 3 12 ஓகேங்களா. இப்போ சி இருக்கு. இப்போ சி கண்டுபிடின்னு பார்த்தோம்னா ஏது பீது மல்டிபிள் 9 3 27 ஓகேங்களா. இன்னும் சிம்பிளி பண்ணலாம்னு பார்த்தா இப்போ 3 பார்த்தா கேன்சல் ஆகும். அப்போ 3 3 3 2 6 ஓகேங்களா. 3 12 3 9 27. அப்போ நம்மளோட ரேஷியோ என்னன்னு பார்த்தோம்னா 12:4:9 ஓகேங்களா. ஓகே ஏபிசி எழுது. இப்போ நம்ம என்ன டோட்டலா இவ்வளவு ரூபாய்ன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க ஓகேங்களா. இப்போ இது மொத்த பங்கு கூட்டினா எவ்வளவு வருது நம்மளுக்கு 12 19 21 25 வருது ஓகேங்களா. இப்போ 75,400 ஓகேங்களா டிவைட் பை 25 நம்மளுக்கு ஒரு பங்கோட வேலையை கிடைச்சிருமா ஓகேங்களா. 5 டேல கேன்சல் பண்ணாமா 5 5 25 5 5 2 5 5 25 0 5 8 40 0 ஓகேங்களா. இப்போ 5 5 0 5 5 5 30. இப்போ ஒரு பங்கோட வேல்யூ என்னன்னு பார்த்தா 3016 ஓகேங்களா. ஒரு பங்கு வந்து பார்த்தா 3016 கிடைச்சிருக்கு. இப்போ ஏவோட பங்கு எவ்வளவு பார்த்தா 12 ஓகேங்களா. அப்போ 3016 × 12 ஓகேங்களா மல்டிபிள் பண்ணா அப்போ 6 2 12 2 மிச்சம் 1 2 2 3 0 3 2 6 இப்போ 1 அப்படியே வந்துடும் 6 1 0 3 ஓகேங்களா. 2 6 3 9 1 6 3 அப்போ 36,192 தான் பார்த்தா ஏவோட பங்கு. எந்த ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் பண்ணோம். 14th கொஸ்டின் பார்ப்போம். 62 cube divided by 62 square into 62 power minus 3 இன் மதிப்பை கண்டறியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க ஓகேங்களா. ஓகே இப்போ எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்த்தோம்னா 62 cube divided by 62 square ஓகேங்களா. இது எப்படி சால்வ் பண்ண பார்த்தா இப்போ 62 ஸ்கொயருக்கு
62 கியூப் இருக்கு. இப்போ இது வந்து கேன்சல் பண்ணி நம்மளுக்கு என்ன வரும்? 62 பவர் 1 மட்டும் வந்துடும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண சொல்றாங்க? இன்ட்டு பண்ண சொல்றாங்க. அப்போ இன்ட்டு 62 பவர் -3. ஓகேங்களா? இப்போ அடிமான சமன்பாடு என்ன பண்ணோம்? அடுக்குகளை கூட்டிக்கலாமா? ஓகேங்களா? இப்போ 62 1 -13 பார்த்தா இப்போ நம்ம -12 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். நமக்கு ஆன்சர் வந்து பார்த்தோம்னா 62 பவர் -12. எந்த ஆப்ஷன் பார்த்தா ஆப்ஷன் டி. ஓகேங்களா? இது சில ஃபார்முலாஸ் இருக்கு, அது மட்டும் தெரிஞ்சுங்க. என்னன்னு பார்த்தா a பவர் m டிவைடட் பை a பவர் n ஈக்குவல் டு என்னன்னா a பவர் m மைனஸ் n. ஓகேங்களா? ஓகே. இப்போ a பவர் m இன்ட்டு a பவர் n. ஓகேங்களா? இதுனா a பவர் m பிளஸ் n. ஓகேங்களா? இந்த ஃபார்முலா வச்சு போடலாம். ஓகேங்களா? ஆனா ஜஸ்ட் நம்ம கான்செப்ட் தெரிஞ்சாலும் நம்ம ஈஸி அப்ரோச் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஓகே, 15th கொஸ்டின் பார்ப்போம். 2 நிலையங்களுக்கு இடையில் இருக்கும் ரயில் பாதை அமைக்க ஏக்கு 22 நாட்களும் அதே வேலையை செய்து முடிக்க பிக்கு 11 நாட்களும் ஆகும். அவர்கள் அந்த வேலையை சியின் உதவியுடன் 5 நாட்கள் செய்து முடிக்கின்றனர் எனில் சி மட்டும் அந்த வேலையை செய்ய எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்த்தா ஏதோ சம் வந்து பார்த்தா வேலை இருக்கு. ஏ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா 22 டேஸ்ல முடிக்கிறாங்க. ஓகேங்களா? பி வந்து பார்த்தீங்கன்னா அதே வேலையை வந்து பார்த்தா 11 டேஸ் வந்து பார்த்தா முடிக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ என்ன கேக்குறாங்க பார்த்தீங்கன்னா இப்போ சின்னு பார்த்தீங்கன்னா உதவின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது சி ஒருத்தர் வராங்க, ஆனா 3 பேர் சேர்ந்து, அதாவது பார்த்தா இப்போ சின்னு உதவினா அப்போ ஏ பிளஸ் பி பிளஸ் சி 3 பேர் சேர்ந்து எவ்வளவு நாள்ல முடிக்கிறான்னு பார்த்தோம் 5 டேஸ்ல முடிக்கிறாங்க. நம்மளுக்கு கொஸ்டின்ல என்ன கேக்குறாங்க அப்படின்னு பார்த்தா அந்த வேலையை சி மட்டும் எவ்வளவு நாள்ல முடிப்பாரு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதான் கொஸ்டின் மார்க். ஓகேங்களா? இப்போ நம்ம டைம் பொறுத்த வரைக்கும் ஈஸி மெத்தட்னு பார்த்தா எல்சிஎம் மெத்தட் தான் கரெக்டா இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ கொடுத்துரு இருக்கிற எல்லா வேலைக்கும் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கலாமா? ஓகே, 22 11 5 11 22 11. ஓகே, நம்ம இதுக்கப்புறம் காமன் ஃபேக்டர் கிடையாது. ஓகேங்களா? இப்போ 5 2 10, அப்போ 11 10 × 11 பார்த்தா 110. ஓகேங்களா? ஓகே, இப்போ 110 பார்த்தா டோட்டல் ஒர்க். ஓகேங்களா? இப்போ 110 பார்த்தா டோட்டல் ஒர்க் கிடைச்சிச்சு. இப்போ இதுல இப்போ என்னன்னு பார்த்தா இப்போ ஏ வந்து பார்த்தா 22 நாள்ல முடிக்கிறான்னு பார்த்தா இந்த 110 வந்து பார்த்தோம்னா ஒர்க்கை ஃபுல்லா வந்து பார்த்தா இப்போ 110 நம்ம ஒரு செங்கலா கன்சிடர் பண்ணிப்போம். ஓகேங்களா? 110 செங்கல் செய்ய அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 110 செங்கல்ல செய்ய பார்த்தா ஏக்கு டோட்டலா 22 நாட்கள் ஆகுது. அப்படின்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா இந்த 110ல இருந்து வந்து பார்த்தா நம்ம 22 டிவைட் பண்ணா நம்மளுக்கு பர் டே கணக்கு பார்த்தா வேல்யூ கிடைச்சிடும். ஓகேங்களா? ஓகே, இப்போ 110 இப்போ 11 2 11. ஓகேங்களா? 2 5 10 2 5 10 11 5. அப்போ ஏ வந்து பார்த்தா ஒரு நாளைக்கு வந்து பார்த்தா 5 செங்கல் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ பி வந்து பார்த்தா இப்போ ஒரு டோட்டலா பார்த்தா 110 ஒர்க், 110 செங்கல் இருக்கு. அந்த 110 செங்கல் பார்த்தா பிக்கு வந்து டோட்டலா 11 நாள் ஆகுது. அப்படின்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு பண்ணிருப்பாங்க? 10 பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? டிவைட் பண்ணா நம்மளுக்கு 10 வந்துடும். ஓகேங்களா? சி வந்து பார்த்தா இப்போ சி ஆக்சுவலா நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்போ 3 பேர் சேர்ந்து பார்த்தா 5 நாள், அதாவது 110 ஒர்க்கும் பார்த்தா டோட்டலா 3 பேர் சேர்ந்து 5 நாள்ல முடிச்சிடுறாங்க. அப்படின்னா 3 பேர் சேர்ந்து ஒரு நாள் எவ்வளவு பண்ணிருப்பாங்க? ஓகேங்களா? அப்போ 110 டிவைட் பை 5, அப்போ 5 2 10 மிச்சம் 5 2 10, அப்போ 22 பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? 3 பேர் சேர்ந்து. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு ஏ 3 பேர் சேர்ந்தும் கிடைச்சிச்சு, ஏ பியும் சேர்ந்து கிடைச்சிச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த ஏ பிளஸ் பி பிளஸ் சில இருந்து ஏ பிளஸ் பி அது மைனஸ் பண்ணா நம்மளுக்கு சியோட பர் டே வந்து பார்த்தா எவ்வளவு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? 22 வந்து பார்த்தா ஏ பிளஸ் பி பிளஸ் சி. ஓகே, இப்போ 10ன்னா 15 15. இப்போ 22ல இருந்து 15% எவ்வளவு கிடைக்கும் நம்மளுக்கு? 7 இருக்கும். அப்போ சி வந்து பார்த்தா பர் டேக்கு எவ்வளவு பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தா 7 பண்ணிடுறாங்க அர்த்தம். ஓகேங்களா? இப்போ ஒரு நாளைக்கு 7 பண்ணிடுறாங்கன்னா இந்த 110 செங்கல் செய்ய அவருக்கு எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொஸ்டின் கேட்டுறாங்க. ஓகேங்களா? ஓகே, பார்ப்போம். இப்போ 7 7 மிச்சம் 4 0 7 5 35. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு என்னன்னு பார்த்தா இப்போ 15 5/7. ஓகேங்களா? இவ்வளவு நாள் வந்து பார்த்தா அவருக்கு வந்து பார்த்தா இந்த ஒர்க் பண்ணா எடுத்துக்கும். ஓகேங்களா? இந்த எந்த ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சில வந்து பார்த்தா இருக்கு. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் பண்ணோம். இப்போ நம்ம கொஸ்டின் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா இப்போ ஒரு குழாய் வந்து பார்த்தா ஃபில் பண்ண வந்து பார்த்தா 15 hours ஆகுதான். அதாவது ஒரு தொட்டி வந்து பார்த்தா ஃபில் பண்ண 15 hours ஆகுது. ஓகேங்களா? ஆனா பார்த்தா கீழே கசிவின் காரணமாக வந்து பார்த்தா அது 20 மணி நேரமா எடுத்துக்குதான். ஓகேங்களா? ஒரு எம்டி வந்து பார்த்தா தொட்டியை 15 hours அதெல்லாம் நிரப்ப முடியும் ஒரு குழாயில. ஆனா ஏதோ லீக்கேஜ் இருக்குதுனால பார்த்தா அதுக்கு 20 மணி நேரமா ஆகுது. ஓகேங்களா? அதாவது லீக்கேஜ்னால. அப்போ எம்டி இப்போ லீக்கேஜ்னு சொல்லிட்டு எடுத்துப்போம். ஓகேங்களா? அதாவது ஃபில்லு பிளஸ் லீக்கேஜ் ரெண்டும் சேர்ந்தாலும் என்ன ஆகுதுன்னா 20 மணி நேரமா ஆகுது அதுக்கு. ஓகேங்களா? ஓகே, இப்போ என்ன கேக்குறான்னு பார்த்தோம்னா இப்போ தொட்டில் வேற எந்த நுழைவும் வந்து பார்த்தோம்னா வெளியாத்துக்கு இடமும் இல்லாதப்போ
இது மட்டும் வந்து பார்த்தா எவ்வளவு நேரத்துல எம்டி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேக்குறாங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து எப்பவுமே எல்சிஎம் மெத்தட் யூஸ் பண்ணுவோம், நம்ம அதை கண்டுபிடிச்சிப்போம். இப்போ 15 20 ஓகேங்களா? இப்போ 5 5 5 4 20, இதுக்கப்புறம் காமன் ஃபேக்டர் கிடையாது. அப்போ 4 12 12 5 60. ஓகேங்களா? ஓகே, இப்போ டோட்டல் பார்த்தா 60 லிட்டர் மட்டும் வச்சுப்போம். ஓகேங்களா? அதாவது 60 லிட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொட்டி இருக்கு, அது வந்து பார்த்தா ஃபில் பண்ண டோட்டலா பார்த்தா 15 மணி நேரம் ஆகும் 60 லிட்டர். அப்போ 1 ஹவருக்கு எவ்வளவு பண்ணிருக்கோம் நம்ம டேட் பண்ண கண்டுபிடிச்சிருவோம். 60 × 15 பார்த்தா நம்மளுக்கு 1 ஹவருக்கு 4 பண்ணிருக்கும், 4 லிட்டர் தான் நிரப்போம். ஓகேங்களா? இப்போ அதை ஃபில் பண்றது லீக்கேஜ் ஆகுது, ரெண்டு இருக்குதான் பார்த்தா அதுக்கு 20 மணி நேரம் ஆகுது. அப்போ இந்த 60 வந்து பார்த்தா 20 மணி நேரம் வந்து பார்த்தா நிரப்புதுன்னா அப்போ 1 ஹவருக்கு எவ்வளவு பண்ணிருக்கோம்? 3 பண்ணிருக்கோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ என்ன பண்ணா இப்போ ஒன்னு மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபில்லுனா நம்ம வந்து பார்த்தா பிளஸ் எடுத்தோம்னா, லீக்கேஜ் பார்த்தா மைனஸ். எதனாலன்னு பார்த்தா இப்போ ஒரே நேரத்துல வந்து பார்த்தா ஃபில் பண்ணுதுன்னா அது பார்த்தா ஆட் ஆகும் ஒரு தொட்டியில. ஓகேங்களா? ஆனா லீக்கேஜ் என்னப்பான்னு பார்த்தா அது ஏதோ ஒரு வழியை பார்த்தா கீழே மைனஸ் ஆகும், அதாவது வெளியே போகும். அதனால வந்து பார்த்தா நம்ம லீக்கேஜ் எப்போ மைனஸ் கன்சிடர் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ 4ல இருந்து பார்த்தா எதை கழிச்சா நம்மளுக்கு இங்க 3 வரும், இங்க 3 வரும். அப்போ இங்க 1 கழிச்சா மட்டும் நம்மளுக்கு இங்க 3 வரும். ஓகேங்களா? நம்ம கொஸ்டின் என்ன கேக்குறான்னு பார்த்தா இப்போ சி மட்டும் அதை எம்டி பண்ண எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இப்போ சி வந்து பார்த்தா இப்போ 1 ஹவருக்கு 1 லிட்டர் எம்டி பண்ணுதுன்னா அப்போ 60 லிட்டர் எம்டி பண்ண எவ்வளவு நேரம் ஆகும்னு பார்த்தா 60 மணி நேரம் ஆகும். டிவைட் பண்ண நம்மளுக்கு 60 மணி நேரம் ஆகும். எந்த ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தா ஆப்ஷன் டி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 17th கொஸ்டின் பார்ப்போம். யமுனா மற்றும் அவரது மகள் சாத்விகாவின் சராசரி வயது 21. அவர்களின் வயது விகிதம் 5:2. சாத்விகாவின் வயதை கண்டறிவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ என்னன்னு பார்த்தா இப்போ யமுனா மற்றும் அவரது மகள் சாத்விகா ரெண்டு பேரும் பார்த்தா ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஆவரேஜ் நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தா சம் டிவைடட் பை பார்த்தா என். ஓகேங்களா? இப்போ ஆவரேஜ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க பார்த்தா 21 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சம் வந்து பார்த்தா இப்போ யமுனா பார்த்தா சம் தான் அவங்களுக்கு கூடுதல்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ என் வந்து பார்த்தா எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா 2 பேர், அதாவது 2 பேர் தான் யமுனாவும் அவர் மகள் சாத்விகா. அப்போ பார்த்தா கவுண்ட் வந்து 2. இப்போ கூடுதல் கண்டு என்ன பண்ணும்போது 2 மல்டிப்ளை பண்ணணுமா? அப்போ சம் எப்படின்னு பார்த்தா அப்போ 21 × 2 பார்த்தா 42 வந்து பார்த்தா வந்துடும். ஓகேங்களா? ஒரு கூடுதல். ஓகேங்களா? இப்போ என்ன கொடுத்தா அவர்கள் வயதுன்னு பார்த்தா விகிதம் கொடுத்துடுறாங்க, அதை பார்த்தா 5:2 சொல்லிட்டு கொடுத்துறாங்க. ஓகேங்களா? நம்ம எப்படி எடுத்துன்னு பார்த்தா 5x 2x சொல்லிட்டு எடுத்துப்போம். இப்போ 2 பேர் பார்த்தா கூடுதல்னு பார்த்தா 7x ஆயிடும். ஓகேங்களா? இப்போ இந்த 7x ஈக்குவல் டு எவ்வளோன்னு பார்த்தா நம்ம ஆல்ரெடி சம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கல, அதுக்கு ஈக்குவல் பண்ணிக்கணும். இப்போ 42. ஓகேங்களா? இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோன்னு பார்த்தா 6 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஓகேங்களா? இப்போ எக்ஸ் நம்ம 6 கண்டுபிடிச்சு நம்ம கொஸ்டின் என்ன கேட்கறான்னு பார்த்தா சாத்விகான் வயதை கண்டறின்னு சொல்லிட்டு சாத்விகான்னு பார்த்தா என்ன ரேஷியோ அப்படின்னு பார்த்தா 2. ஓகேங்களா? அப்போ 2 × 6 என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு 12 years அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தா ஆப்ஷன் பி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 18th கொஸ்டினை பார்ப்போம். அர்ஜுனும் மலைக்காவும் டெல்லியிலிருந்து கான்பூருக்கு அவரவர் கார்களில் பயணிக்கின்றனர். அர்ஜுன் மணிக்கு 138 கிலோமீட்டர் வேகத்திலும் மலைக்கா மணிக்கு 92 கிலோமீட்டர் வேகத்திலும் ஓட்டுகிறார். அர்ஜுனுக்கு 8 மணி நேரம் பிடித்தால் மலைக்கா கான்பூரை அடைய எடுக்கும் நேரத்தை கண்டறிவும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகேங்களா? இது என்ன டாபிக் டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ் கொஸ்டின் கேக்குறாங்க. ஓகேங்களா? ஓகே, பார்ப்போம். அதாவது அர்ஜுன் மலைக்கா 2 பேர் இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தா நம்ம டெல்லியில இருந்து ஓகேங்களா கான்பூருக்கு வந்து பார்த்தா போறாங்க 2 பேரும் ஒன்னாவே. ஓகேங்களா? தனித்தனி கார்ல வந்து பார்த்தா போறாங்க. ஓகேங்களா? அர்ஜுன் வந்து பார்த்தா என்ன பார்த்தா இப்போ அர்ஜுன் பார்த்தா இருக்கிறாங்க. அர்ஜுன் வந்து பார்த்தா 138 கிலோமீட்டர் பவர் ஹவர்ல வந்து பார்த்தா போறாங்க. ஓகேங்களா? 138 கிலோமீட்டர் வேகத்துல வந்து பார்த்தா போறாங்க. எவ்வளவு நேரத்துல வந்து பார்த்தா இப்போ மலைக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளவு கிலோமீட்டர் வேகத்துல அப்படி போறாங்க அப்படின்னு பார்த்தா 92 கிலோமீட்டர் வேகத்துல வந்து பார்த்தா போறாங்க. 92 கிலோமீட்டர் பவர் ஹவர்ல வந்து பார்த்தா போறாங்க. ஓகேங்களா? இப்போ அர்ஜுன் வந்து பார்த்தா இவரு 138 கிலோமீட்டர் வேகத்துல வந்து பார்த்தா போறப்போ அவருக்கு எவ்வளவு நாள் ஆகுது அப்படின்னு பார்த்தா எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு பார்த்தா 8 hours வந்து பார்த்தா ஆகுது. ஓகேங்களா? நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கேட்கறாங்கன்னு பார்த்தா மலைக்காக்கு வந்து பார்த்தா கான்பூர் இடையே எவ்வளவு நேரம் எடுக்குன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதாவது இங்கதான் எங்களுடைய நேரம் எவ்வளவு சொல்றா அப்படின்னு கேட்கறாங்க. புரிஞ்சுச்சுல கொஸ்டின்? அதாவது டெல்லியில இருந்து கான்பூருக்கு 2 பேரும் தனித்தனி கார்ல போறாங்க. ஓகேங்களா? அர்ஜுன் பார்த்தா 138 கிலோமீட்டர் வேகத்துல வந்து பார்த்தா 8 மணி நேரத்துல ரீச் ஆயிடுறாங்க கான்பூர். ஓகேங்களா? ஆனா மலைக்கு வந்து பார்த்தா 92 கிலோமீட்டர் போறாங்க. ஆனா அவங்க எவ்வளவு நேரத்துல ரீச் ஆகும்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்கறாங்க. ஓகேங்களா? இப்போ ரெண்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் வந்து பார்த்தா ஸ்டார்டிங் வந்து எண்டிங் பாயிண்ட் ஒன்னு சேம். ஓகேங்களா? அப்போ இவங்க 2 பேரும் டிராவல் பண்ண டிஸ்டன்ஸும் சேமா தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ அர்ஜுன் கிட்ட வந்து பார்த்தா ஸ்பீடும் பார்த்தா டைம் கொடுத்துறாங்க. நம்ம ஸ்பீடும் டைம் வச்சு நம்ம டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சிக்கலாம். அந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம மலைக்கல்ல அப்ளை பண்ணிட்டு நமக்கு
டிஸ்டன்ஸும் டைம் ஸ்பீடை டிவைட் பண்ணா நம்மளுக்கு இந்த டைம் வந்து பார்த்தா நம்மளுக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா? ஓகே. இப்போ அர்ஜுன் வச்சு பார்த்தா ஸ்பீடும் டைம் வச்சு நம்ம டிஸ்டன்ஸை கண்டுபிடிப்போம். இப்போ டிஸ்டன்ஸுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் இன்ட்டு டி. ஓகேங்களா? இப்போ டிஸ்டன்ஸ் ஸ்பீடு எவ்வளோன்னு பார்த்தோம்னா அர்ஜுன் 138, டைம் வந்து எவ்வளோ நேரம் பார்த்தா 8 hours ஆகுது. இப்போ மல்டி பண்ணா 8 8 64 4 மிச்சம் 6 8 24 24 30 மிச்சம் 3 8 8 12. ஓகே. அப்போ டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தா 1104 கிலோமீட்டர். ஓகேங்களா? ஓகே. 1104 கிலோமீட்டர் பார்த்தா டிஸ்டன்ஸ். ஓகே. இப்போ இந்த டிஸ்டன்ஸை வந்து பார்த்தா நம்ம இந்த மலாய்க்காக பார்த்தா நம்ம அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? இப்போ அப்ளை பண்ணலாமா? இப்போ 1104 டிஸ்டன்ஸ், ஸ்பீடு எவ்வளோன்னு பார்த்தோம்னா 92, டைம் தான் நம்ம வந்து பார்த்தா கண்டுபிடிக்கணும். அப்போ 1104 டிவைடட் பை 92 ஆன்சர் வந்துருமா நம்மளுக்கு? ஓகேங்களா? கேன்சல் பண்ணலாமா? 2 4 8 2 6 12. ஓகேங்களா? 2 5 10 2 5 10 2 2 4. ஓகேங்களா? 2 23 2 2 4 2 14 மிச்சம் வந்து பார்த்தா 1 2 6 12. ஓகேங்களா? 23 23 மிச்சம் வந்து பார்த்தா 4 இருக்கு 23 2. அப்போ டைம் வந்து எவ்வளோன்னு பார்த்தோன்னா 12 hours ஆகும் மலைக்கு ரீச் ஆக. ஓகேங்களா? எந்த ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தா ஆப்ஷன் டில வந்து பார்த்தா இருக்கு இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 19th கொஸ்டின் பார்ப்போம். ஒரு சமபக்க முக்கோணத்தின் ஒவ்வொரு பக்கமும் 13 சென்டிமீட்டர் அளவை கொண்டுள்ளது எனில் அதன் சுற்றளவை கண்டறியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஓகேங்களா? சுற்றலுக்கு ஃபார்முலா பெரிமீட்டர் நம்மளுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா ஈக்குவலேட்டர் பார்த்தா ட்ரையாங்கிள்னு பார்த்தா 3a அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்முலா. ஓகேங்களா? இப்போ 3 இன்ட்டு ஏ வந்து பார்த்தா எவ்வளவு கொடுத்துருவான்னு பார்த்தா 13 சென்டிமீட்டர் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அப்போ 13 இன்ட்டு 3 பார்த்தா 39 சென்டிமீட்டர் நம்மளுக்கு ஆன்சர். ஓகேங்களா? எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பார்த்தா ஆப்ஷன் சி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 20 கொஸ்டின் பார்ப்போம். 23 போட்டிகளில் ஒரு பேட்ஸ்மேன் எடுத்த சராசரி எண்கள் 41. அடுத்த 10 போட்டிகளில் அந்த பேட்ஸ்மேன்கள் சராசரி 16 ரன்கள் எடுத்தார் எனில் 33 போட்டிகளும் அவர் எடுத்த சராசரி ரன்களை 2 தசம எண்களுக்கு முழுமையாக்கப்பட்ட காண்க அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டாங்க. ஓகேங்களா? எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே. இப்போ 21 போட்டியில் ஒரு பேட்ஸ்மேன் எடுத்த சராசரி 41. ஓகேங்களா? இப்போ 23 பேர், அப்போ 23 பேட்ஸ்மேன் சராசரி பார்த்தா 41 சொல்லிட்டு கொடுத்துறாங்க. ஓகேங்களா? நம்மளுக்கு ஆவரேஜ்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். அதாவது என்னன்னா சம் பை என். ஓகேங்களா? சம் பை என். அதாவது இப்போ என்ன கொடுத்தாலும் பார்த்தா நம்மளுக்கு இந்த ஆவரேஜ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? 41 சொல்லிட்டு எண்ணும் கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா? இப்போ எண் வந்து பார்த்தா இப்போ 41 சொல்லிட்டு ஆவரேஜ் கொடுத்துறாங்க. எண் வந்து பார்த்தா 23 சொல்லிட்டு கொடுத்துடுறாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம சம் என்ன பண்ணோம், இதை எடுத்து மல்டிபிள் பண்ணணுமா? ஓகேங்களா? 23 பேருக்கு. அப்போ 41 இன்ட்டு 23. ஓகேங்களா? 3 3 4 12 2 2 4 2 8. ஓகேங்களா? 3 4 9. அப்போ 23 பேரும் பார்த்தா கூடுதல் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா 943. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் என்ன சொல்லிடுறான்னு பார்த்தா அடுத்த 10 போட்டிகள் பார்த்தா பேட்ஸ்மேன் பார்த்தா 16 ரன் எடுத்துட்டாங்க. அதாவது 10 பேர். ஸோ இதே மாதிரி நம்ம மல்டிபிள் கிராஸ் பண்ண தெரிஞ்சு நம்மளுக்கு. அப்போ 16 இன்ட்டு 10 2 மல்டிபிள் என்ன ஆகும்னு பார்த்தா 160 சொல்லிட்டு நம்ம வந்துடும் 10 பேர். ஓகேங்களா? 10 போட்டி. அப்போ 10 பேரோட கூடுதல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 160. ஓகேங்களா? ஓகே. 160. இப்போ நம்மளுக்கு என்ன கேட்கறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலா வந்து 33 போட்டிகளும் அவங்க எடுத்த சராசரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஓகேங்களா? இப்போ 23 + 10 33. ஓகேங்களா? தனித்தனியா கொடுத்துருந்தாங்க. இது ரெண்டுத்தையும் நம்ம பார்த்தா ஒரு கூடுதலா ஆட் பண்ணோம். ஆட் பண்ணிட்டு நம்ம 33 டிவைட் பண்ண நம்மளுக்கு ஆவரேஜ் கிடைச்சிடும். ஓகேங்களா? ஓகே. ஆட் பண்ணலாமா? 3 6 10 மிச்சம் 1 11. ஓகே. இப்போ 1103 டிவைடட் பை வந்து பார்த்தா 33. இதுக்கு ஆன்சர் வந்து நம்மளுக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா? இப்போ 33 பார்த்தா 99. ஓகேங்களா? இப்போ 0 10 9 போச்சுன்னா 1 மிச்சம் பார்த்தா 11 போச்சுன்னா 1. ஓகேங்களா? இப்போ 113. ஓகேங்களா? அதே இன்னும் 3 தான் டிவைட் பண்ணோம். அப்போ 33 × 99. ஓகேங்களா? இப்போ இது வந்து கழிச்சு என்ன வரும்னு பார்த்தோன்னா இப்போ 0 வந்துடும். 13 பார்த்தா 4 வந்துடும். ஓகேங்களா? 11. ஓகேங்களா? இப்போ 33 புள்ளி சம்திங் வரும். இப்போ 33 புள்ளி சம்திங் என்ன கொஸ்டின்? ஓகே. ஆப்ஷன் ஏல வந்து பார்த்தா இருக்கு. நம்ம நெக்ஸ்ட் டைம் தான் டிசிஷன்ல கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம இந்த 2 டிஜிட்டை கண்டுபிடிச்சால போதும் இதுக்கு ஆன்சர் ஒன்று கண்டுபிடிச்சலாம். ஓகேங்களா? இதுக்கு ஆப்ஷன் பார்த்தா ஆன்சர் பார்த்தா ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? ஓகே. தேங்க்யூ.